இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்ல போடுறதுக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி தாரீங்களா? நிச்சயமான அனுமதி தான் தரேன். ஓகே சரி. எங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நான் அதில் கொண்டு வரக்குள்ள நான் நினைச்சேன்னா மேலிருந்து பாஞ்சி நம்ம தற்கொலை செய்ய அந்த ஒரு முடிவுக்கு தான் நான் வந்தேன். இப்போவே நான் சொல்கிறேன்னா இவர் தம்பி பக்கத்தில் படத்தில் தங்கச்சிரமா அடிக்கடி என்னை தொட்டு பார்ப்பார். பெரிய மானம் செய்துட்டாவோ பெரிய மானம் செய்தா ஒருக்கா நான் அந்த நிலைமைக்கும் வந்தேனா. கடைசியாக 7 கட்டம் அப்போ அந்த உதவி செஞ்சதையும் தாண்டி இன்னொரு ஆளுக்கு வந்து பெரிய உதவி செஞ்சுருக்குறாங்க. அந்த வீடை வந்து கொடுத்துருக்காங்கண்ணே. இவங்க இருக்கிற சொந்த வீடை வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்கண்ணே. நம்ம ஃபோனை கூட கொடுக்க மாட்டோம். அப்போ அவள் இருக்கிற வீடை வந்து கூட வந்து ஒரு துச்சமாக நினச்சி அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கக்குள்ளே வந்து எங்களை பார்த்து கொள்ளுவாங்க தானே என்று சொல்லி நினச்சிருக்காங்க. அக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, தலையில் இருக்கிற ஒரே பெரிய பாரம் 6,65,000 கடன். இந்த கடனை வந்து முடிக்கணும். ஏன்னா கடன் கொடுத்தவங்க வந்து அக்காவை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதனால வந்து இவங்க தற்கொலை முயற்சிக்கும் போயிருக்கிறாங்க. சரி, இப்போ அதையும் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கக்குள்ளேயே கவலையாக இருந்துச்சு. நிறைய தடவை வந்து சூசைட்டாக கதைச்சது, நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள், நான் கேட்ட விஷயங்கள் எதுவும் வந்து உங்களோட மனதை வந்து புண்படுத்தியிருக்கா? இல்லை 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 இல்லை. எனக்கு இப்போ மனம் எவ்வளோ பெரிய தெளிவாக இருக்குது. இந்த நீங்கள் கதைச்சது எவ்வளோ பெரிய ஒரு தெளிவாக இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ யாருமே உங்களை இப்போ உங்களோட இப்போ பாசமாக உங்களோட அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க தானே. அதில் அப்படி செய்ய எனக்கு உண்மையாகவே நீங்கள் அதை சொன்ன விஷயம் சித்தியாக கவலையாக இருந்தது. விட்டுதுண்டா அப்படியே மேல எல்லாம் பொக்களமாக போயிடும். இப்போ இப்படியான நிலையில் இருக்கக்குள்ள இந்த தேவைகளுக்காக அன்றாட தேவைகளுக்கு பிறவிகள் இந்த முதல் நடந்த பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கிறேன். என்ன மன நிறைய இருக்கிற வேதனைக்கும் கவலைக்கும் இன்றைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்குமோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பட நான் சில நேரம் நினைப்பேன். அவங்க 3 பேரும் போயிடுவாங்க வீட்டில இருந்து. இப்போ வார நேரம் நம்மளை வந்து ஒரு சடலை மாத்தானுவாங்க. அப்படி ஒரு அப்படித்தான் எனக்குள்ள அந்த அவ்வளோ அந்த வேதனையும் கவலையும் இப்போ எல்லாம் விளந்து இப்போ நிறைய இதுகளுக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அங்காளி இங்காளி நெருக்கடிகள் தான் கூட.